இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நமக்கு மூட்டு வலியே ஆயுசுக்கும் வராது. இந்த கீரை முடக்கட்டான் கீரை அப்படின்னு சொல்லுவாங்க இதை. இது நல்லா கிராமத்துலலாம் நல்லா கிடைக்கும். டவுனில் வந்து கிடைக்காது. காசு போட்டு வாங்கினா தான் கிடைக்கும். இது கிராமத்துலலாம் வேலி ஓரத்துலலாம் முளைக்கும். இந்த கீரை டவுனில் வாங்கினா 150 ரூபா. 150 ரூபா கீரை இருக்குது இதில். ஆஞ்சம் அப்படின்னா கொஞ்சமாக தான் இருக்கும். இந்த மாதிரி கீரை வந்து கிடச்சிது அப்படின்னா விட்டுறாதீங்க. மாடி தோட்டம் வைக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி கீரையை பயிர் பண்ணலாம். நல்ல ஒரு இது கிடைக்கும் நமக்கு. நல்லா நமக்கு கை கால் வலி, மூட்டு வலி, உடம்பு வலி எல்லாமே கேட்கும். இந்த கீரை வந்து தொடர்ந்து 48 நாள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஆயுசுக்கும் இந்த மாதிரி மூட்டு வலியே வராது. அந்த அளவுக்கு இந்த கீரையில் நமக்கு சத்து இருக்குது. வேரோட கொடுத்துருக்காங்க. கீரைக்காரங்கள்ட்ட தான் வாங்கியிருக்கேன். அப்படியே நான் விதைங்க கேட்டிருந்தேன். அவங்க வேரோட பிடுங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன வேருங்களும் இருக்குது. இதை அப்படியே நான் தொட்டியில் நட்டு வச்சுடுவேன். உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிதுன்னா தொட்டியில் யூஸ் பண்ணி பாருங்கள். விதைகளும் கிடச்சிது அப்படின்னா விதைகளும் போட்டுக்கலாம். நம்ம அது கூட ஒரு கொம்பு வந்து நட்டு வச்சிட்டோம் அப்படின்னா தொட்டியில் வைக்கும்போது அந்த கொம்பு வழியாக அது கொடி படர்ந்து வந்துடும். இது கொடி வகையை சேர்ந்தது தான். ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். துவையல் அரைக்கலாம். கொஞ்சம் லைட்டாக கசப்பு இருக்கும் துவையல் அரைச்சோம் அப்படின்னா. ரொம்ப கீரைகள் போடக்கூடாது. நம்ம புதினா போடும்போது அது கூட நம்ம ஒரு கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த கீரையை. இது சும்மாவே நம்ம தோசை மாவில் கலந்து விட்டு நம்ம சாப்பிட்லாம். நமக்கு எப்படி இருந்தாலும் இந்த கீரை உள்ளே போச்சு அப்படின்னா நாள் மூட்டு வலி வந்திருந்தால் கூட மறுநாளே இந்த கீரையை வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா உடனே நமக்கு வலி நிற்கும். உடனே நமக்கு அந்த நிவாரணம் தெரியும். எப்படி இருக்குது வலி நிவாரணி அப்படியே உடனே கேட்கும். எவ்வளோ கீரை இருக்குது பார்த்தீங்களா? 20 ரூபா 30 ரூபாய்க்கு வாங்கினாவே கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி தான் இருக்கும். இது 150 ரூபா கீரை வாங்கியிருக்கேன். ஏன்னா கீரை கிடைக்கும் போதே நம்ம வாங்கிடணும். இதை நம்ம வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். நான் அப்படியே அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். டெய்லி ரெண்டு ஸ்பூன் தோசை மாவில் கலந்து விட்டு தோசை ஊற்றினோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வேணான்னு சொல்ல மாட்டாங்க. இது மாதிரி இருக்கும் விதைங்க வந்து இதில் 3 விதை இருக்கும். ஒரு காயில் 3 விதைகள் இருக்கும். இது வந்து நல்லா காஞ்சுது அப்படின்னா நல்லா கண்ணங்கரேர்னு ஆகிடும். இது காயிற ஸ்டேஜில் தான் இருக்குது. மேலே வந்து அது பழுப்பாயிடுச்சு பாருங்கள் காய். இப்போ இந்த கீரையை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா கழுவிக்கணும். நல்லா ஒரு 4-5 வாட்டி நல்லா கழுவி எடுத்துருங்க கீரை ஆஞ்சிட்டு கழுவிக்கலாம். அது கூட வந்து நான் 2 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி துண்டு போட்டிருக்கேன். இஞ்சி துண்டு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னாலும் தேவையில்லை. இஞ்சி பூண்டு வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. நான் வெறும் மிளகா கூட போட்டு அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு உதிரி பூண்டுங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டிருக்கேன். பச்சை மிளகா ஒரு 5-6 பச்சை மிளகா போட்டிருக்கேன். அது கூட வந்து நமக்கு 1 டேபிள் ஸ்பூனு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா இந்த கீரைக்கு தேவையான உப்பு நம்ம போட்டுக்கணும். மாவில் நம்ம உப்பு போட்டு தான் கரைச்சி வச்சுருப்போம். இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு நம்ம போட்டுக்கணும். அந்த உப்பு போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது வரும் 10 நாள் 20 நாளைக்கிட்ட வரும். இது டெய்லியுமே நம்ம ஊற்றி சாப்பிட்டாலும் கூட 10-15 நாளைக்கு வரும். ஏன்னா நமக்கு கிடைக்கும் போதே இதெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்றணும். அப்புறமே அலைய முடியாது. இந்த கீரை உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. கை கால் வலி, உடம்பு வலியெல்லாம் நல்லா கேட்கும். உடனே கேட்கும். ஒரு வாட்டி சாப்பிட்டா கூட நமக்கு உடனே அந்த வலியோட நமக்கு எப்படி இருக்குது, ரொம்ப வலியாக இருக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். தொடர்ந்து சாப்பிட்டோம்னா நமக்கு வலியே வராது. வலியும் இருக்காது, வலியும் வராது. அதுக்கப்புறம் நான் உப்பு போட்டு கரைச்சிட்டேன். எல்லா கீரைங்களும் நல்லா வந்து அரைச்சி எடுத்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் 3-4 வாட்டி மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். சின்ன ஜாரில் போட்டதுனால அவ்வளோ இதாக இருக்குது. பெரிய ஜாரில் வந்து போட்டோம் அப்படின்னா ஒரு நடையில் போட்டுடலாம். எல்லா கீரைங்களும் நல்லா அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லா பேஸ்ட்டையும் எல்லா கீரையுமே அரைச்சிட்டேன். அதில் வந்து நல்லா பேஸ்ட்டாக நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். ஏன்னா இஞ்சி பூண்டுலாம் ஃபஸ்ட்டு நடை மட்டும் போட்டோம். அதனால் இப்போ நான் தோசை மாவில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து போட்டுக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் போகிறோம். இதில் வந்து ஒரு 4-5 தோசை வரும். 4-5 தோசை வரும். இதில் 2 பேர் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு நான் போட்டிருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு
அதுக்கப்புறம் இந்த தோசை தவா வைக்கலாம் அடுப்பில். நான் அந்த மிக்ஸி ஜாரையும் கழுவி அதுலேயே ஊற்றிட்டேன். தோசை மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்தாவே நல்லா வரும். அது அப்படியே மூடி இருக்கட்டும். இந்தாண்ட தவா வச்சு தவா காயிட்டும். நான் வெங்காயம் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன். வெங்காயம் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா தோசை எடுக்கிறதுக்கு எப்பயுமே நல்லா வரும். வராத தோசைக்கல் கூட வெங்காயம் வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா தோசை எடுக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக வரும். எவ்வளோ நைஸாக வேணுனாலும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மேலே வந்து கொஞ்சம் நம்ம எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் விட்டுட்டு 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம தோசையை திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் வெந்துடுச்சு, 2வது பக்கமும் வெந்துடுச்சான்னு பார்க்குறதுக்கு 2வது வாட்டி திருப்பி போட்டிருக்கேன். இப்போ வெந்துடுச்சு பாருங்கள். நான் 2 தோசை தான் இப்போதைக்கு ஊற்றியிருக்கேன். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நல்லாவும் வெந்துடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கூட தேங்காய் சட்னி, கார சட்னி, வெங்காய சட்னி எது வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.